நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. நீ இன்னும் கிளம்பலையா? கிளம்பணும். என்னாச்சு உனக்கு? ஏன் டல்லா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கிளம்பு, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். நீ இன்னைக்கு சரியில்லையே. என்ன சரியில்லை? மனசுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனையை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்க. கேட்டா சொல்ல மாட்டேங்கிற. பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் சும்மா ஒரு யோசனை. என்ன யோசனை? எதுக்குடா இவ்வளவு கல்யாணம் பண்ணணும்னு யோசிக்கிறியா? லூசா நீ? இல்ல இதை விட அழகான பொண்ண கல்யாணம் பண்ணிருக்கலாம்னு யோசிக்கிறியா? ஏய், என் கண்ணுக்கு நீ தான் உலக அழகி. கல்யாணமே பண்ணிருக்க வேண்டாம்னு யோசிக்கிறியா? சாச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு காரணம் நானு. கரெக்டா? ஏன் ராஜ் இப்படி யோசிக்கிற? பின்ன என்ன, ஆபீஸ் கிளம்ப வேண்டிய நேரத்துல இப்படி யோசிச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கொஞ்சம் குழப்பத்துல இருக்கேன்னு அர்த்தம். அது தெரியுது. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லு. இப்படி அமைதியா இருக்காத கார்த்திக், எனக்கு என்னமோ பண்ணுது. ராஜி, இது நிச்சயமா நீ சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. என் வாழ்க்கையில் எனக்கு நடந்த மிகப்பெரிய சந்தோஷம் உன்னோட காதல் தான். உன்னை விட ஒரு பெஸ்டான பொண்ணு எனக்கு கிடைப்பான்னு தோணுனதே இல்லை. உன்னோட இருக்கிற ஒவ்வொரு நாளும் உன் மேல இருக்க அன்பும் ஆச்சரியமும் சந்தோஷமும் ஜாஸ்தி ஆயிட்டே தான் இருக்கு. கொஞ்சம் கூட குறைவே இல்லை ராஜி. அதுவும் நான் நேசிச்ச பொண்ணு என் பக்கத்துல என்னோட பொண்டாட்டியா உட்காந்துருக்க. இதை தாண்டி என் சொந்த வாழ்க்கையில சாதிக்க வேற எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. அப்புறம் என்ன கவலை? என்ன யோசனையில இருக்க? என்னோட சொந்த வாழ்க்கையில் நான் நினைச்சதெல்லாம் சாதிச்சிட்டேன். ஆனா என் கரியர்ல நான் எந்த இடத்துல இருக்கேன் அதை தாண்டி ஒரு மனுஷனா எனக்குள்ள கொள்கைகள் லட்சியங்கள்லாம் இருந்துச்சு. இந்த சொசைட்டிக்காக எதனா ஒன்று செய்யணுன்ற கனவு எப்பவுமே எனக்கு உண்டு. அதெல்லாம் என்ன செய்ய போறோன்ற கேள்விதான் என் மைண்ட்குள்ள ஓடிட்டு இருக்கு. என்னை பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? கிண்டல்லாம் இல்ல, ஆனா ஒண்ணு தோணுது. என்ன? இல்ல, எல்லா ஆம்பளைங்களும் காதலிக்கிறப்போ நீதான் என் உலகம், நீதான் என் ஃபியூச்சர், நீதான் நீ எனக்கு எல்லாமேன்னு அப்படி இப்படின்னு அடிச்சு விடுவாங்க. இந்த பொண்ணுங்களும் அதை நம்பி பயங்கரமா உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. காதலிக்கிறப்பெல்லாம் நாம என்ன பண்ண போறோம், நாம என்ன சாதிக்க போறோம், இப்படி நம்மன்னு பேசுவாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் பொண்ணுங்களை கழட்டி விட்டுட்டு என் வாழ்க்கையில நான் சாதிக்க போறேன், என் லட்சியத்தை நோக்கி நான் போக போறேன், நீ வீட்டை பாத்துக்கோ, குழந்தை குட்டி பெத்துக்கோ, குழந்தைங்களை கவனிச்சுக்கோ, நான் மட்டும் சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ண போறேன், வாழ்க்கையில சாதிக்கணும்னு கிளம்பி போயிடுவாங்க. லவ் பண்றப்போ இத பத்தி எல்லாம் வாயே திறக்க மாட்டாங்க. காதலிக்கிற பொண்ணு கல்யாணமாயி வாழ்க்கை ஃபுல்லா கூட வருவான்னு கன்ஃபார்ம் ஆனதும் கேரியர் லட்சியம்னு இவங்க தனியா போயிடுவாங்க. அப்புறம் பொண்ணுங்களை காய விடுவாங்க. நீயும் அதே மாதிரி ஒருத்தனா இருக்கியே. ஆமால, இது எவ்வளவு பெரிய தப்புல? ஆமா, உன் வாழ்க்கையில எனக்கு பங்கு இருக்கிறப்போ அதுல எனக்கும் பங்கு இருக்குல்ல, அதுலயும் நீ என்ன சேர்த்துக்கணும்ல. இல்ல ராஜி, உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான். இப்படி சொல்லி சொல்லியே பொண்ணுங்களை பல வருஷமா வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சுட்டாங்க. இதுக்கு பேரு அக்கறை இல்ல, நீ வீக்கான ஆள்னு வீட்டுக்குள்ள போட்டு பூட்டுறது. எங்க அப்பா சொல்ற மாதிரி எவனோ ஒரு கிராமத்தான கட்டியிருந்தா இப்படிதானே என் வாழ்க்கை போயிருக்கும். அதே மாதிரி ஒரு வாழ்க்கை தான் நீ எனக்கு தரப்போறியா? சாரி ராஜி. சாரிக்காகலாம் நான் ஒன்னும் சொல்லல. உன்னோட எல்லாத்துலயும் எனக்கு பாதிக்கு பாதி இடம் கொடுன்னு தான் கேக்குறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, ஒரே படிப்பு தான் 2 பேரும் படிச்சிருக்கோம், ஒரே இடத்துலதான் வேலை செய்யறோம், நாம 2 பேரும் ஈக்குவல் தானே. உன் அளவுக்கு எனக்கு சமூக அக்கறை இல்லாம இருக்கலாம், சொல்லி கூட தெரிஞ்சுக்கிறேன், கத்துக்கிறேன். மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கைய நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம்ல. I love you. சாரி, உன்னை விட்டு தனியா யோசிச்சு தப்பு தான். இனி இந்த மாதிரி யோசனை வர்றப்போ உன்னையும் டிஸ்கஷன்ல சேர்த்துக்கிறேன். நம்ம ஆபீஸ்ல இருந்து வந்ததும் ரூம் போட்டு கூட இத பத்தி பேசலாம். இப்ப ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா? சரி, 2 நிமிஷம் ராஜி. Hello. Good morning, sir. Good morning. Can I take a couple of minutes? Sure, Sweta. சொல்லுங்க. நீங்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும். ரொம்ப நாளா பேசணும்னு நினைச்ச விஷயங்கள் தான். இப்ப கடைசி நேரமா இருந்தாலும் பேசணும்.
எப்போ மீட் பண்ணலாம் சார்? நீங்கள் ஃப்ரீயாக இருந்தா இப்போவே மீட் பண்ணலாம். தேங்க்யூ சார். இப்போ நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். ஓகே. சார், சிட். சிட் டவுன் ப்ளீஸ். ஓகே. சார், டீ காஃபி ஏதாச்சும் சொல்லவா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அப்புறம் எப்படி இருக்க ஸ்வேதா? ஹவ் இஸ் ஒர்க்? குட் சார். நானே உங்களை பார்க்கலான்னு கிளம்பிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. நம்ம உட்காந்து பேசுகிற அளவுக்கு என்கிட்ட சரியான இடம் இல்லை. ஒரு ரூம் தான் சரியாக இருக்குன்னு தோணுச்சு. அதான் நானே வந்துட்டேன். ஏதாவது சென்சிட்டிவான விஷயம் பேசணும்னா வசதியாக இருக்கும்ல? எஸ் சார். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம். என் கூட வேலை செஞ்ச எல்லார் மேலேயும் இருக்கிற கமிட்மெண்ட்னால தான் இந்த ரோலை நான் எடுத்துக்கிட்டேன். ஸ்பெசிஃபிக்காக சேல்ஸ் டீம் எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. இப்போ அவங்களே வேலையை விட்டு அனுப்ப வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. எந்த பர்பஸ்க்காக இந்த ரோலை எடுத்தேனோ அந்த பர்பஸ்க்கு எதிராக வேலை செய்ய வேண்டியதா போச்சு சார். எனக்கு என்ன பண்றதுனே புரியல. டு யூ ஹேவ் எனி தாட்ஸ் ஆன் திஸ்? ப்ளீஸ் சார். இது ஹார்ட்டுக்கும் மைண்டுக்குமான போராட்டம். இந்த போராட்டம் எல்லாரும் அனுபவிக்கிறது தான். நிறைய பேர் இப்படி ஒரு போராட்டம் நடக்கிறதே உணராமல் போயிடுவாங்க. நீ அது தெரிஞ்சு அது ரெண்டையும் சமமாக ட்ரீட் பண்ணுற. இதுவே 90% ப்ராப்ளம் சால்வ் ஆன மாதிரி தான். மீதி 10% தானா சரியாயிடும். நீங்க மைண்டுன்னு சொன்னதும் கொஞ்சம் புரியுது சார். எங்க சேஃபா சொல்றபடி பார்த்தா தனி ஒரு நபருக்காக இறக்கப்படுறது மீதி இருக்கிற எம்ப்ளாயீஸை பாதிச்சிருமோன்னு பயமா இருக்கு சார். ஒரு பக்கம் சேல்ஸ் டீம்ல எல்லாரும் வேலை இல்லாம இருக்கிறது கவலையா தோணுது சார். பெர்ஃபார்மன்ஸ் டிரைவுக்கும் பீப்புள் சென்சிட்டிவிட்டிக்கு இடையிலையும் பேலன்ஸ் பண்ணணும். பீப்புள் சென்சிட்டிவிட்டி இருந்தால் தான் கம்பெனியில் மக்கள் இருப்பாங்க. இல்லைன்னா எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. மீதி இருக்கிறவங்க வெறும் ஜடமா மட்டும்தான் இருப்பாங்க. ம், உங்கள் சிஎஃப்ஓ மாதிரி சீனியர் லீடர் சொல்கிறது சரியாக தான் இருக்கும். அதில் தப்பு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க பார்க்குறாங்க. ஆஸ் அன் ஆண்டர்பிரனரா முதலாளியா உனக்கு சில வேலைகள் இருக்கு. அதை உன் சிஎஃப்ஓ கிட்ட நீ டெலிகேட் பண்ண முடியாது. ஏன்னா அது அவங்களுக்கு தெரியாது. முதலாளி வேலை என்னன்னு உனக்கு தெரியலன்னா கத்துக்கிட்டு தான் ஆகணும். வேற வழியே இல்லை. இந்த விஷயத்துல நீ கொண்டு வர வேண்டியது பேலன்ஸ். சேல்ஸ் டீம் ஆட்களையும் சேர்த்து இன்க்ளூசிவா பெர்ஃபார்ம் பண்ண ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பாரு. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த டீமுக்கு சீனியர் லீடர்ஷிப் டைரக்ஷன் அதிகமாக தேவைப்படலாம். சேல்ஸ் மாதிரி ஃபங்க்ஷனில் ஒர்க் பண்ணுற டீமுக்கு கமாண்டிங் லீடர்ஷிப் வேணும். அப்புறம் வெரி ஸ்ட்ராங் செல்ஃப் டிரைவ், அதாவது தானா போய் ஒரு வேலையை முடிச்சு சாதிக்கிற உத்வேகம் வேணும். இந்த ரெண்டும் இருக்கிற மாதிரி ஃபார்மேட்டில் அவங்கள மோட்டிவ் பண்ணீங்கன்னா அந்த டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு ஒரு சிஎஃப்ஓ பார்க்க சொல்லு. எப்போதும் அது முடியாது இது முடியாதுன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட எப்படி இது செய்ய முடியும்னு யோசிக்க சொல்லு. அப்பதான் நீ உன் வேலையை செய்ய முடியும். இல்லைன்னா நீ அவங்க வேலையை பார்க்கறதுக்கே நேரம் பத்தாது. நீங்க சொன்ன மாதிரி சேல்ஸ் டீமை செல்ஃப் மோட்டிவேஷன்ல ஒர்க் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு ஐடியாவை ஒரு மேனேஜர் சொன்னாரு. நாங்க அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, யோசிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். அந்த ஐடியா என்னன்னா, அதே சேல்ஸ் டீமை கமிஷன் பேசிஸ்ல சேல்ஸ் பண்ண அலோவ் பண்ணலாமான்னு அவர் கேட்டாரு. அதுக்கு நாங்க சேனல் சேல்ஸ் பாலிசியை காரணமா காட்டி அதை ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அந்த மேனேஜர் எங்களை ஹார்ட்லெஸ் பீப்புள்னு திட்டிட்டு போயிட்டாரு. அந்த இன்சிடென்ட் தான் எங்களை யோசிக்க வச்சது. நான் உன் இடத்துல இருந்திருந்தா அந்த மேனேஜர் கொடுத்த கமிஷன் பேசிஸ்ல சேல்ஸ் ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பேன். யங் அண்ட் ஸ்மால் ஆர்கனைசேஷன்ல இந்த மாதிரி செலவில்லாத ஐடியாவை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். கம்பெனி சின்னதா இருக்கும் போது இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி முடிச்சிடணும். பெருசான அப்புறம் பண்ண முடியாது. நல்லா தைரியமா பண்ணு ஸ்வேதா. நான் உன்னை தப்பு சொல்லல. உன்னை மாதிரி எல்லா செகண்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரனருக்கும் ஒரு வித ஃபியர் இருக்கும். அப்பா பண்ண நல்லதை ஏதாவது பண்ணி கெடுத்துருவோமோங்கிற பயம்தான் அது. அதை தாண்டி வரணும். நீங்க ஒரு மென்டர், வாழ்க்கை வழிகாட்டின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு நீங்க தொடர்ந்து வழிகாட்டியா, கைடா, ஒரு மென்டரா இருக்க முடியுமா சார்? ப்ளீஸ் சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார்மல் ஸ்ட்ரக்சர்ல ஒரு அட்வைசரி போர்டு லெவல்ல இருக்க முடியுமா? எங்க அப்பா கிட்ட நான் பேசட்டுமா? ஃபார்மல் ஸ்ட்ரக்சர்ல போறதை பத்தி இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாம். ஆனா நீ எப்போ வேணா எனக்கு ஃபோன் பண்ணலாம், மீட் பண்ணலாம். இந்த ஆஃபீஸ்ல இல்லாம வெளியே மீட் பண்ணிக்கலாம். ஃபீல் ஃப்ரீ டு ரீச் அவுட் டு மீ எனி டைம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, ஐ லவ் யூ. யாரு?
ஐ லவ் யூ. நீங்க கண்ணா பின்னான்னு இருக்கீங்க. ஹலோ, நீங்க யார் பேசுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் உங்க ரசிகன்னு வச்சுக்கோங்களேன். என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க இன்னைக்கு தாறுமாறா இருக்கீங்க. அதுக்கு இல்ல சூப்பரா இருக்கீங்களே, அதான் சொல்லலான்னு. இது பாருங்க, நான் கல்யாணம் ஆன பொண்ணு. இப்படி எல்லாம் என்கிட்ட பேசுற வேலை வேணாம். ஐயோ, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. இப்போ என்னோட காதல என்னங்க பண்றது? மூட்டை கட்டி பரன்ல போடுங்க. மனசு வலிக்குதுங்க. அமிர்தாஞ்சன் தேய்ங்க, சரியாயிடும். நான் உன்னை கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க புருஷன் எப்படி, ஓகேவா? ஏய், உதவிடுமா உங்களுக்கு? இல்லைங்க, நல்லவரா, உங்களை நல்லபடியா வச்சுப்பாரா? அவரு குணத்துல தங்கம், எனக்கு ஒண்ணுனா சிங்கம். ஏய் பொண்டாட்டி. ஏய், கை கெட்டுற தூரத்துல இருந்துகிட்டு எதுக்கு போனு? பா, என்ன எப்படி இப்படி அழகா இருக்க? என்ன திடீர்னு? சான்ஸே இல்லை ராஜி, அவ்வளோ அழகா இருக்க. போதும் போதும். போதாது, எனக்கு எவ்வளோ பார்த்தாலும் போதாது. வீட்ல கூட தானே இருக்க. அப்பெல்லாம் டிவி பாக்குறது, பேப்பர் படிக்கிறது, சோஃபால உட்காந்துட்டு நல்லா தூங்குறது. ஆபீஸ் வந்தா வேலை செய்யாம இன்டர்காம்ல போன் பண்ணி லவ் பண்ற? பொண்டாட்டி, என்ன? ஐ லவ் யூ. சரி. என்னடி ஏதோ கேஸ் வந்திருக்குன்னு சொன்ன மாதிரி சொல்ற? மீட்டுன்னு சொல்லு. அதெல்லாம் முடியாது. சொல்லு. ஐய, என்ன இது உன் கூட பெரிய தொல்லையா இருக்கு. அவ கட்டின புருஷன் ஐ லவ் யூ சொல்ல மாட்டானான்னு காத்துட்டு இருக்காங்க. நீ என்னடானா என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற? அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன? அடிப்பாவி, கல்யாணம் ஆனா லவ் பண்ண வேணாமா? எதுக்கு பண்ணணும்? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பயங்கரமா லவ் பண்ணணும். முன்ன விட அதிகமா பேசணும், gift கொடுக்கணும், வெளியே போகணும். அப்பாடா, கல்யாணம் முடிஞ்சதுன்னு பொண்ணுங்க வீட்டு வேலை புள்ள குட்டிங்களோட செட்டில் ஆகிறதால தான் ஆம்பளைங்க யாரு ஃபோன் பண்ணாலும் ஜொல்லு விட ஆரம்பிச்சிடறாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் புருஷனுங்கெல்லாம் அப்பாடா வேலை முடிஞ்சதுன்னு ஆபீஸ கட்டி அழறதுனாலதான் பொண்ணுங்கெல்லாம் கடியாவறாங்க. ஆமால. ஆமா, பொண்ணுங்க எப்பவுமே அதே காதலோட தான் இருப்பாங்க. ஆம்பளைங்க தான் கல்யாணத்துக்கு முன்னாடி மானே தேனேன்னு கொஞ்சுறது, அப்புறமா அப்படி ஒருத்தி வீட்டுல இருக்காங்கிறதே கண்டுக்காம இருக்கிறது. நான் அப்படி இருக்க மாட்டேன். பாப்போம் பாப்போம். நான் உன்னை எப்பவும் கொஞ்சுவேன். எங்க கொஞ்சம் பாப்போம். என் ராசாத்தி, என் தங்கம். புதுசா எதுவுமே தெரியாதா உனக்கு? சொன்னாதான் காதலா? இந்த அல்வாலாம் வேணாம், சொல்லணும். உன் சின்னஞ்சிறு குறும்புத்தனங்களை ரசிக்கையில் நான் உன் அண்ணன், உன் மானம் காக்கையில் நான் உன் கண்ணன், உன் கரம் பிடித்து நடக்கையில் நான் நண்பன், நீ உடையாமல் உன்னை தாங்கி பிடிக்கையில் நான் உன் தகப்பன். அத்தனையும் ஒன்றாய் செய்வதால் தான் என் பெயர் கணவன். யாரோ ஃபீல் ஆகுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யாருக்கோ அழுக வருது. போடா. ஹே ராஜி, இன்னொரு வாட்டி ஆபீஸ்ல அப்படி பேசு, அப்புறம் இருக்க உனக்கு. ராஜி போடாங்கறல்ல. கார்த்திக் சார். நீ லஞ்சுக்கு கிளம்பும்போது எனக்கு கால் பண்ணி சொல்லு. சார், லஞ்ச் கொண்டு வந்திருக்கீங்களா? இல்ல சார். அப்போ ஆஃப்டர்நூன் ஹோட்டலில் மீட் பண்ணலாம். அப்படியே விஷ்ணு லட்சுமி ஃப்ரீயாக இருந்தா அவங்களையும் ஜாயின் பண்ண சொல்லு. எஸ் சார். ஓகே, கேரி ஆன். ஹாய் லட்சுமி. விஷ்ணு, இந்த பாட்டை கொஞ்சம் நிறுத்துறியா? ஏன் லட்சுமி? எனக்கு பிடிக்கல. ஹேய், இந்த பாட்டு உனக்கு முன்னாடி ரொம்ப பிடிக்குமே. அப்ப பிடிச்சது இப்ப பிடிக்கல. அப்ப கண்டிக்காம விட்டுரு, நான் பாட்டு ஜாலியா கேட்டுட்டு இருக்கேன். இப்ப நீ பாட்டை நிறுத்த போறியா இல்ல நான் போனை உடைக்கவா?
இதோ பாரு லட்சுமி, காதலோ கோவமோ எதுவா இருந்தாலும் காட்டணும் லட்சுமி, இப்படி உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்க கூடாது. இதோ பாரு லட்சுமி, என் மேல உனக்கு கோவம்னா என்ன திட்டு அடி, ஆனா இப்படி யாரோ மேல என்ன ட்ரீட் பண்ணிட்டு இருக்காத. என்ன வேணும் உனக்கு? என் மனசு. என்னது? என் மனசு உன்கிட்ட இருக்கு, அத கொடு. இல்லனா அட்லீஸ்ட் உன் மனசையாச்சும் கொடு. என்ன பொய்டிக்கா பேசுறதா நினைப்பா உனக்கு? இதெல்லாம் யாராவது இழிச்சு வாக்கிட்டு போய் பேசு, என்கிட்ட வேண்டாம். என்ன லட்சுமி, இதோ பார், எப்படி கடைசியில நீ சமாதானம் போற, அதுக்கு இப்பவே நீ சமாதானம் ஆயிடலாம்ல. என்ன இப்படி பாக்குற, உனக்கே தெரியலையா? இங்க பாரு லட்சுமி, நீ என்ன தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ண போறது இல்ல. இது எழுதி வைக்கப்பட்ட விதி லட்சுமி. அதுக்கு நடுவுல இப்படி ஒரு சண்டை தேவையா? தப்பு பண்றவன் மனுஷன் லட்சுமி, தப்பை திருத்திக்கணும்னு நினைக்கிறவன் பெரிய மனுஷன். நான் நிஜமாவே என் தப்பை திருத்திக்கணும்னு நினைக்கிறேன். லட்சுமி, ஒரே ஒரு சான்ஸ் கொடு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அது எப்படி முடியும்? இந்த அவத்த பைய பாட்டு கேட்டதும் சட்டும் தூக்கி வாரி போட்டுச்சுல. மனசு ஒரு குரங்கு லட்சுமி. இங்க பார், என்ன எப்பெல்லாம் நீ நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறியோ அப்பெல்லாம் நீ என்ன அதிகமா நினைப்ப. லட்சுமி, நீ என்ன மறந்துட்டேன்றது உண்மையா இருந்தா உன் போன்ல இருக்க கேலரி ஓபன் பண்ணி காட்டு. அதுல என் போட்டோ எதுவுமே இல்லைன்னா அப்ப நான் ஒத்துக்கிறேன். ஒரு செகண்ட் ஆகாது இதெல்லாம் அழிக்கிறதுக்கு. லட்சுமி, இது அழிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் போதும். ஆனா மனசுல இருக்க என்னோட இமேஜ அவ்வளவு சீக்கிரமா அழிக்க முடியாது லட்சுமி. அதான் வேணான்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப துரத்துற விஷ்ணு? இங்க பாரு லட்சுமி, என்ன வேணான்னு சொல்லிட்டு நீ இங்கே சந்தோஷமா இருப்பேன்னு தோணுச்சுன்னா அப்ப நான் உன்னை விட்டு போயிடுறேன். ஆனா நீ என்ன வேணான்னு சொல்லிட்டு நீ சந்தோஷமா இல்ல லட்சுமி, இருக்கவும் மாட்ட. இங்க பாரு லட்சுமி, என்னை ஏத்துக்கிறதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டியோ அதை விட என்னை விட்டு விலகிறது ரொம்ப கஷ்டம். உன் மனசுக்குள்ள ஒரு கோட்டையை கட்டி நீ வாழ்ந்துட்டு இருந்த, அதை உடைச்சிட்டு உள்ள வந்த ஒரே ஆள் நான் மட்டும்தான். இன்னொருத்தனை உன் மனசால் கூட ஏத்துக்க முடியாது லட்சுமி. இதோ பாரு, நான் பெரிய கொம்ப நினைச்சுலாம் சொல்ல வரல. ஃப்ரெண்ட்ஷிப்போ லவ்வோ நீ எவ்வளவு கமிட்டடா இருப்பேன்னு தெரிஞ்சுதான் நான் இதை சொல்றேன். லட்சுமி, நான் தெரிஞ்சோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். ஆனா சத்தியமா நான் சந்தோஷமா இல்ல. நீ எந்த தப்புமே பண்ணல, ஆனா நீயும் சந்தோஷமா இல்லையே லட்சுமி. மன்னிச்சிடு லட்சுமி. மனசு லேசாகணும்னு நான் இவ்வளவு தூரம் பேசணும் அவசியம் இல்லை. இதெல்லாம் உனக்கே தெரியும். ஆனா ஏதோ ஒண்ணு உன்னை தடுக்குது லட்சுமி. எனக்கு புரிஞ்சிருச்சு லட்சுமி. சத்தியமா இனிமே இந்த தப்பு நடக்காது. என்ன லட்சுமி, எதுவுமே பேச மாட்டேங்கிற? இங்க பாரு லட்சுமி, உனக்கு நான் 48 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள முடிவை சொல்லிடு. அப்படி அந்த டைம்குள்ள மனசு மாறலனா? மாறலனா என்ன பண்ணுவ? இன்னும் 48 மணி நேரம் டைம் தருவேன். லட்சுமி, இந்த கதை எனக்கு தெரியும் லட்சுமி. சண்டை போடுவோம், சமாதானமாவும், மறுபடியும் சண்டை போடுவோம், சமாதானமாவும், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கல்யாணம் நடக்கும், அதுக்கப்புறம் சண்டை போடுவோம், சமாதானமாவும். இதான் லட்சுமி வாழ்க்கை. உன் வாழ்க்கையில இன்னும் ஒரு ஹீரோவோ என் வாழ்க்கையில இன்னும் ஒரு ஹீரோயினோ வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. இது என் மேல இருக்க கான்பிடன்ட்ல சொல்ல, உன் மேல இருக்க கான்பிடன்ட்ல சொல்றேன். பட்டா சாரி, தெரியாம கைப்பட்டுச்சு. ஏதாவது பார்த்து பண்ணுங்க. பை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன இது கான்ஃபரன்ஸ் ஹாலில் உட்கார மாதிரி எதிரில் உட்காந்துருக்கீங்க? ஐம் நாட் கோயிங் டு டேக் எனி கிளாஸ் ஆர் லெக்சர். கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க. நம்ம இங்கே சாப்பிட்டு தான் வந்திருக்கோம். யார் யாருக்கு என்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணிக்கங்க. நம்மலாம் இங்கே ஒன்றா சாப்பிட்டதில்லைன்னு நினைக்கிறேன், இல்லை? எஸ் சார். சார், ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது சார். இத்தனை நாள் உங்கள் கூட ஒர்க் பண்ணதை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது சார். ஏய் கம் ஆன் மேன். சார், ஆபீஸ்ல எப்படி நடந்துக்கணுங்கிறதையும் தாண்டி வாழ்க்கையில எப்படி நடந்துக்கணுங்கிறதையும் உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டோம் சார். எந்த காலேஜ்லயும் எந்த ஸ்கூல்லயும் கத்து கொடுக்காத பாடம் நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. என்ன இது, எப்பவும் நான் பேசுவேன், நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க எல்லாரும் பேசுற மூட்ல இருக்கீங்க போல. உங்களுக்கு நன்றி சொல்றதா இருந்தா எவ்வளவோ நன்றி சொல்லணும் சார். உங்களுக்கு நேர்ல தேங்க்ஸ் சொன்னா அதுக்கும் திட்டுவீங்க. அதுக்கு பயந்துகிட்டு சொல்ல வந்த நன்றிய மனசுக்குள்ளே சொல்லிட்டு நகர்ந்துருவோம். இப்பயும் தேங்க்ஸ் சொன்னா திட்டதான் செய்வேன். பரவாயில்ல சார், இதுக்கப்புறம் தேங்க்ஸ் சொல்ற சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு தெரியல. தேங்க்யூ சார். இதுக்கப்புறம் நம்ம சந்திக்கவே போறதில்லன்னு முடிவு பண்ணிட்டீங்களா?
இல்ல சாருக்கு வேலை கிடைக்காது, ரிட்டையர்ட் ஆயிடுவாரு, நம்மளும் நெட்டைக்கு விட்டு போக போறதுல முடிவு பண்ணிட்டீங்களா? ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். ரொம்ப சின்ன உலகம் இது, நம்ம அடிக்கடி சந்திச்சு தான் ஆகணும். திரும்பவும் நம்ம ஒரே டீமா ஒர்க் பண்ண நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை விட சந்தோஷமான விஷயம் வேற எதுவுமே இல்லை சார். இது வரைக்கும் நீங்க எத்தனை பேர் கீழே வேலை செஞ்சிருப்பீங்க? நீங்க வேலை செஞ்ச ஒரே ஆள் நான் தான். அதுக்குள்ள உலகத்திலே நம்பர் 1 பாஸ் நான் தான் முடிவு பண்ணா எப்படி? நீங்க சந்திக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. ஒண்ணு இப்படி இருக்கணும்னு கத்துப்பீங்க, இல்ல இப்படி இருக்க கூடாதுன்னு கத்துப்பீங்க. எல்லாம் ஒரு அனுபவம் தான். சார் நிஜமாவும் உங்களுக்கு எங்களை பிடிக்குமா சார்? பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு இல்ல, உங்க டீமோட கம்ஃபர்டபுளா இருந்திருக்கேன். உங்க டீம் சின்சியரான டீம். அதனால தான் இந்த 300 பேர் வேலை செய்யற ஆபீஸ்ல உங்க 4 பேர் கூட மட்டும் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நான் ஒன்றும் இயேசுநாதரும் கிடையாது, இது ஒன்றும் லாஸ்ட் சப்பரும் கிடையாது. வேற ஏதாவது பேசுங்க. இல்ல சார், கோச்சிக்காதீங்க. நன்றி சொல்ல எங்களை அலோவ் பண்ணுங்க சார். நீங்க மட்டும் இல்லைன்னா நாங்க இந்த ஆபீஸ்ல வேலையை கண்டினியூ பண்ணிருக்க முடியாது. இன்னைக்கும் எங்க அப்பா நீங்க சொன்ன வார்த்தையை தான் அடிக்கடி சொல்றாரு. பொண்ணுக்கு படிப்பும் வேலையும் முக்கியம்னு நீங்க எங்க அப்பாவுக்கு புரிய வச்சிருக்கீங்க. அதனால தான் சார் அவரோட சப்போர்ட்டோட என்னால இங்க வேலை செய்ய முடியுது. இதுக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லாருக்கும் நம்ம அட்வைஸ் பண்றோம், சென்சிபிளான ஆளுங்க அதை புரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிறாங்க. உங்க அப்பாவுக்கு தான் நீ தேங்க்ஸ் சொல்லணும். விஷ்ணு கூட தான் நான் நிறைய அட்வைஸ் பண்றேன், ஆனா அவன் ஒண்ணு கூட எடுத்துக்கிட்டது இல்லையே. சார் சும்மா ஜோக். சார் நீங்கள் எங்களுக்கு எதனா சொல்லணும்னு தோணுதா? திரும்பவும் அட்வைஸா? அது இல்ல சார், உங்களோட நிறைவேறாத ஆசை, இப்படி இருக்கணும்னு நினைச்ச விஷயம் அப்படி ஏதாவது இருக்கா சார்? ஒரே ஒரு விஷயம் எனக்கு அடிக்கடி தோணும். நீங்க எல்லாரும் என்ன லீடர்னு சொல்றீங்க, அதனால நான் இதை சொல்றேன். ஒரு நல்ல லீடர் யாருன்னா அவன் இருக்கிற வரைக்கும் அவனோட வாழ்க்கையை நேர்மையா பெர்ஃபெக்டா வாழ்றவன் மட்டும் கிடையாது, அவன் போனதுக்கு அப்புறமும் அவனோட பாலிசியை பின்பற்றி அவனை மாதிரியே பெர்ஃபெக்டா வாழ்றவனை உருவாக்கிட்டு போறதுதான். ஒரு விஷயம் இருந்தா போனாங்கிறதுல எந்த பெருமையும் இல்லை. நான் போனதுக்கு அப்புறமும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு விஸ்வநாதனா மாறினீங்கன்னா அதான் என்னோட சக்சஸ். என்ன நான் சொல்றது புரியுதா? எஸ் சார். சார் சே, ஏன் எமோஷன் ஆவறீங்க? இல்லை சார். ஆக்சுவலா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். தப்பு, ஏதோ ஒரு லாஜிக்கல் லிங்க் மிஸ் ஆகுது. எந்த ஒரு விஷயத்துலயும் என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு யோசிக்கணும், அப்ப அழுக வராது. நம்ம திரும்ப சந்திக்க, ஒன்னா வேலை செய்ய நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டோன்ட் பி எமோஷனல். மைண்ட் ஹார்ட்னு 2 விஷயம் இருக்கு. ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணும்போது மனசை யூஸ் பண்ணலாம், பிரச்சனை வர்றப்ப மைண்ட் யூஸ் பண்ணணும். பிரச்சனையை பார்த்து பயந்துராம புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு யோசிக்கணும். ஓகே கைஸ், சூப்பர் ஆகிட்டே இருக்கு. கமான்.